ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, நோட்லாம் கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன வேலை? கவர் பண்ணுறது தான். புக்குக்கு ப்ரௌன் ஷீட் போடும்போது நம்ம படித்த அந்த பழைய ஞாபகங்கள் தான் வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் இருக்கும். இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட் மேலே நமக்கு பிளாஸ்டிக் ஷீட் போட்ட மாதிரி இருக்குல்ல, இந்த ப்ரௌன் ஷீட்டே வந்து கொஞ்சம் விலை கூடையாக இருக்கும். வெறும் பிளெயின் ப்ரௌன் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? காக்கி கலர் மாதிரி இருக்கும். அந்த ப்ரௌன் ஷீட்டு, நியூஸ் பேப்பரு இதெல்லாம் போட்டு பின்னடிப்போம். தம்பிக்கு, தங்கச்சிக்கு எல்லாருக்கும் நம்ம தான் போட்டு தரணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நோட்டுக்கு மட்டும் ப்ரௌன் ஷீட் போட்டுக்கோ, புக்குக்கு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோ, இல்லை பெரிய கேலண்டர் இருக்கும் இல்லையா, அந்த இதை வந்து போன வருஷத்தோடதை எடுத்து வச்சு அதை போட்டிருப்போம். அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்டு, அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப அட்வான்ஸாகவே பார்த்தீங்கன்னா நோட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியே ஷீட்லாம் ஆன்லைன்லேயே வந்துருச்சு. நமக்கு வேலையே கிடையாது. வாங்கி அதை ஒட்டிட்டா போதும், ஷீட் போட்ட மாதிரி ஆயிரும், கவர் பண்ண மாதிரி. ஸோ இந்த மாதிரி இப்போ நிறைய அட்வான்ஸ் வந்துருச்சு. ஆனால் அப்போ வந்து நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் பழைய காலண்டரு, அப்புறம் அந்த ப்ரௌன் ஷீட், பிளெயின் ப்ரௌன் ஷீட், காக்கி ஷீட் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி போட்டு தான் நம்மலாம் எடுத்துகிட்டு போனோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு, தங்கச்சிக்கு எல்லாருக்கும் நம்ம தான் போட்டு தரணும். அப்புறம் நம்ம நோட்டுக்கு இந்த மாதிரி அந்த நினைவுகள்லாம் அப்படியே நினச்சிக்கிட்டே பிள்ளைங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே ப்ரௌன் ஷீட் வந்து போட்டோம். நான் போடலை, பெரிய பையனும் அவங்க அப்பாவுமே சேர்ந்து போட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை நான் தப்பிச்சிட்டேன். உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.